அப்படி அவர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிதான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டா நீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்க 28வது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இவர் சொல்றாரு. இங்க நிறைய விளக்கம் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏன் இது வரைக்கும் சொல்லல? ஏன் வெளிப்படுத்தல? அதிகாரமே இல்ல. அப்படி அதிகாரம் இல்லாத அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு என்னென்ன அதிகாரம் என்று வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டு விட்டது. அந்த அதிகாரத்துக்கு மீறி இந்த மேகதாது பொருள் குறித்து வந்தபோது உடனடியாக இந்த அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு வேண்டாமா? செயல்படவே இல்லையே. உடனடியாக என்ன பண்ணிருக்கணும்? சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. ஆகவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய நடவடிக்கை சரியில்லை, இந்த அதிகாரத்தை மீறிய செயல் என்று ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டாந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் போயிருந்தா பரவாயில்ல. அதெல்லாம் செயல்படுத்தல. உச்சநீதிமன்றம் நாளைக்கு போயிட்டாங்களா, இந்த காவிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது ஒரு முடிவு செஞ்சு அறிவிச்ச பிறகு அப்புறம் போனா மீண்டும் இது தேவையில்லாத பிரச்சனை தானே உண்டாக்குவோம். அதுதான் நான் சொல்றேன். காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு இன்னென்ன அதிகாரம் தான் வரையறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு விட்டது. அதன்படிதான் நடந்துட்டு இருக்கிறாங்க. இதை மீறி வருகின்ற போது நாங்க நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு நிலுவையில் இருக்குது. அப்ப இருந்த காரணத்தினாலதான் இந்த பொருள் குறித்து எதுவுமே வைக்கல. அதிமுக அரசு இருக்க வரைக்கும் மேகதாது அணை குறித்து இந்த காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எந்த பொருள் வைக்கல. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு, இந்த அரசு வந்த பிறகு இப்ப இந்த பொருள் வச்சிருக்காங்கன்னா சந்தேகம் ஏற்படுது. அவங்களோட கூட்டணியில தான் இருக்கிறாங்க. இதுல டிரான்ஸ்பரன்சி இல்லாம இருக்கு. ஒரு மெத்தன போக்கா இதை கையாளுறாங்களே. அதுதான் ஒரு அலட்சிய போக்காக இருக்கிறாங்க. அலட்சிய போக்காக இப்போ உச்சநீதிமன்றம் போறங்கிறாரு. நாங்கெல்லாம் இவ்வளவு பிரச்சனை கொண்டாந்த பிறகுதான் தூக்கத்திலிருந்து விழிந்து இதுக்கு உச்சநீதிமன்றம் போன்றாங்க நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு. அதான் ஏன் செய்யல? அதான் சந்தேகம் ஏற்படுது. உடனடியாக 28வது காவிரி மேலாண்மை கூட்டம் முடிந்த பிறகு இதற்கு தமிழகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் உடனடியாக சட்டமன்றம் கூடியிருக்குது. இந்த சட்டமன்றத்திலேயே இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை என்ற ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி இதை தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று ஒரு அவதூறு வழக்கை தொடர்ந்திருந்தா இது நிற்கும். எதையுமே செய்யலையே. இப்ப நாங்க கொண்டாந்து 0 அவர்கள் கொண்டாந்து பேச தானே இவ்வளவு விளக்கம் சொல்றீங்க. இதுக்கு மீது இந்த விளக்கமே சொல்லலையே. அதுதாங்க இந்த அரசு செயல்படும் நாங்க பார்த்தோம். இந்த அரசாங்கம் இதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் பார்க்கணும். ஏன்னா ஒரு அரசாங்கம் தானே எடுக்கணும். இந்த அரசாங்கம் தூங்கிட்டு இருக்குது. இந்த அரசாங்கம் அலட்சியமா இருக்குது. இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது. ஆகவேதான் இது குறித்து அவையுடைய கவனத்துக்கு கொண்டாந்து இனியாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அலட்சியிலிருந்து அலட்சிய போக்கை விட்டுவிட்டு தமிழ்நாட்டு நலன் கருதி, விவசாயியுடைய நலன் கருதி, டெல்டா பாசன விவசாயிகள் நலன் கருதி 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் வழங்குவது காவிரி நீர். இப்படிப்பட்ட முக்கியமான ஜீவ நதியாக இருக்கின்ற காவிரி நீர் வறண்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்க 0 அவர்கள் இந்த இதை எழுப்பணும், இந்த விஷயத்தை எழுப்பணும். இன்றைக்கு விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. விவசாய சங்கத்தை சேர்ந்தவங்க என்னிடத்தில் நாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இது குறித்து எங்களுடைய தலைமை முடிவு செய்யும். சார் இப்ப மத்தவங்க எடுக்கிறாங்களே இல்லையோ, ஆனா அண்டை மாநிலத்தை முழுக்க தண்ணீருக்கு நம்பி இருப்பது தமிழ்நாடு அரசு தான். கேரளாவிலும் அதிகமாக தண்ணி இருக்குது, மற்றும் ஆந்திராவிலும் தண்ணி இருக்குது. அதெல்லாம் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி தான் ஜீவநதி. இதுதான் 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாக வழங்குது. டெல்டா பாசன விவசாயிகள் அதிகமாக பாசனம் பெறுகின்ற பகுதி காவிரி நதிநீர் தான். ஜீவநதிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது இந்த அரசு அலட்சியமாக இருப்பது கண்டிக்கத்தக்கது. இதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்கவில்லை. இதனால் விவசாய சங்கங்கள் எல்லாம் இன்னைக்கு டெல்டா பாசன விவசாயிகள், காவிரி பாசனம் இருக்கின்ற விவசாயிகள் கொந்தளிப்போ இருக்கிறாங்க. ஆக இந்த அரசு அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இந்த அரசுடைய கவனத்துக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுடைய நலனை கருது, விவசாயியுடைய நலனை கருது, பொதுமக்களுடைய கருது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் இந்த 1/2/2020 நடந்த கூட்டத்தை கூட இதுவரைக்கும் எடுக்காத காரணத்தினால்தான் இந்த 0 அவர்களை கொண்டு வந்து இதை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த அரசை கண்டிக்கிறோம். இந்த அரசு இன்னும் தூங்கிக் கொண்டிருக்காமல் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விரோதமாக செயல்படுவதை தவிர்த்து இதை செயல்பட வேண்டும். ஏன்னா
இந்திய கூட்டணியில் அங்க வைக்கிறாங்க. இப்ப கூட சொல்ற நெருக்கமா இருக்குங்கிறாங்க. இன்னைக்கு அங்க இருக்கிற கர்நாடக முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் நெருக்கமா இருக்கிறாங்க. அப்படி நெருக்கமா இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வருகின்ற பொழுது ஏன் செயல்படல? அதுதான் சந்தேகத்தை எழுப்புது. இதுதான் ஒரு ஜீவ நதியாக இருக்கின்ற காவிரிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற நிலைப்பாடு தமிழக மக்களிடத்தில் இருக்குது, விவசாயிடத்தில் இருக்குது. ஒட்டுமொத்த இன்னைக்கு எல்லா கட்சியுமே எதிர்கட்சி எல்லாம் பேசினாங்களே, அவருடைய கூட்டணி இருக்கிற கட்சியில் கூட பேசினாங்களே. ஆகவே இந்த அரசு மெத்தன போக்கை விட வேண்டும், அலட்சிய போக்கை விட வேண்டும். ஆகவே இந்த அரசு இதிலே முழு கவனம் செலுத்தாத காரணத்தினால்தான் இந்த காவிரி பிரச்சனைக்கு இதுவரைக்கும் துன்பத்தை சந்திச்சோம். அதிமுக அரசு தான் இதுக்கு விடிகாலம் பிறச்சது. அதை கூட இனி காப்பாற்ற தவறிய விடியாதிமுக அரசு கண்டித்து வெளிநடப்பு செய்யும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.